சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி. அல்லேலூயா. தேவச்சனமே, கடந்த நாட்களில் நம்ம பார்த்த யூதாவின் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய நாளில் நம்ம எப்படி இருக்கணுமா, நம்மளை விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா, நம்மளை நிறுத்தி கொண்டு, அப்போ நம்மளை நிறுத்தி உறுதிப்படுத்தி கொண்டு, அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள, அப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் இந்த பில்டிங்கில் இல்லை, ஆவியானவர் நீங்களும் நானும் தங்கி இருக்கிற இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே அவருக்கு, நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் சமாதானத்தின் தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு சமாதானத்தின் தேவன், இப்படி ஒரு பேரை நாங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம், தேவனை அறியாத வேறு ஒரு மார்க்கத்தை பின்பற்றி வந்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு பேர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்படி நம்முடைய தேவனுக்கு பேர் என்னது? சமாதானத்தின் தேவன். இது ஹீப்ரூவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட நேமா இருக்கிறதா? ஷாலோம். ஆமென். ஷாலோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் யெகோவா ஷாலோமா இருக்கிறார், சமாதானத்தின் தேவன். ஆமென். சமாதானத்தின் தேவன் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். எனக்குள்ள இருக்கிறாரு. எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானத்தை கெடுப்பது சாத்தானுடைய வேலை, சமாதானத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவோட வேலை. அல்லேலூயா. ஆக தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். கடந்த நாட்களில் பார்த்தோம், ஒரு இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த சரீரம், ஆவி, ஆத்துமா, இதை குறித்து பார்த்தோம். சரீரம் என்பதுக்கு நமக்கு வெளிப்படையாய் தெரிகிற இந்த தோற்றம், இதுதான் சரீரம். ஆமென். அப்போ இந்த ஆத்துமா எப்படி இருக்குது? இந்த ஆத்துமாவை பார்க்கலாம், ஆக்டிவிட்டீஸை வச்சு என்ன செய்யலாம், ஆத்துமாவை பார்க்கலாம். ஆவி என்ன, எதுக்கு? ஆவி என்பது உணரப்படத்தக்கதான ஒரு காரியம். உணர்வு வரணும். ஆவியில் என்ன செய்யணும்? நீங்கள் உணர்வு அடையணும். ஆமென். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் ஆவியும் ஆத்துமாவையும் குறித்து பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் இதற்கு ஒப்பனையாக நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். அது என்ன வசனம்னா, அந்த லூக்காவின் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம், ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து பார்த்தோம். ஒரு மனுஷனுக்கு ஐம்புலன்கள் இருக்கிறது. அந்த ஐம்புலன்களும் மனுஷன் மரிக்கும் போது, சரி சரி, ஓகே. தண்ணியா ராஜேஷ் கொஞ்சம் விட்டு வந்து, ராஜேஷ் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவானுக்குள்ள இருந்தது என்ன? ஐம்புலன்களையும் என்ன செய்யப்பட்டது? அவருடைய அந்த ஐம்புலன்களும் என்ன செய்யப்பட்டது? அது அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த ஐஸ்வர்யவான் எதை ஏறெடுத்து பார்க்கிறான்? வேதம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், லாசருடைய விரலிலே, லாசருடைய விரலும் என்ன சரீரம் என்ன செய்யப்பட்டாயிடுச்சு? அடக்கம் பண்ணப்பட்டாயிடுச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், லாசருடைய விரலில் என்ன செய்யட்டும், கொஞ்சம் என்ன செய்யட்டும், தண்ணீர் துவைத்து எதனை குளிர பண்ணட்டும். யாருடைய நாவை? ஐஸ்வர்யவனுடைய நாக்கை என்ன செய்யணுமா? அவன் தான் கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்? ஆபிரகாமை பார்த்து கேட்குறான். ஆபிரகாம் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, இந்த பரதேசி என்ற இடத்துல தங்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல தான் இந்த லாசரு என்ற தரித்திரனும் இருக்கிறான். அதை பார்த்து தான் இவன் பாதாளத்திலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். இதுவரைக்கும் அவன் ஆபிரகாமை பார்க்காதவன் சொல்லுகிறான், தந்தையாகிய ஆபிரகாமே. அப்போ அவனுடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? திறக்கப்பட்டு அவனுடைய ஆவியில் அவன் அதை காண்கிறான். ஆகவே நான் சொன்னேன், சரீரத்திற்கு எந்த விதமான வலிகளும் நோய்களும் கிடையாது. அது எதுதான் வலியும் வேதனையும் படுதுன்னா நம்முடைய ஆவி.
ஆமென். அப்போ நம்முடைய இந்த ஆவி வேதனைப்படுகிறது. அந்த ஆவியின் கண்களிலே பார்க்கிறான், அந்த ஆவியின் நாவிலே அது குளிர பண்ணும்படி கேட்கிறான். ஆகவே ஒரு மனுஷன் அடக்கம் பண்ண பிற்பாடு கூட மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பூமியிலே 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அந்த 5 சகோதரர்களுக்கும் யார் போய் சொல்லட்டும்? இந்த லாசரு போய் சொல்லட்டும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளை, இது நடக்கிறது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்படுற. ஆனால் ஆபிரகாம் சொல்றாரு, அங்க யார் இருக்கிறது பூமியில? மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் எங்க இருக்கிறாங்க? பூமியில இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒருத்தர் செவி கொடுக்கலனா, மரித்தோரிலிருந்து ஒருவன் போய் சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டார்கள். பாருங்க, வார்த்தைகளை தியானிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஒருத்தன் ஆபிரகாமை பார்க்கிறான். ஆபிரகாம் சொல்றாரு, கீழே யார் இருக்கிறதா? மோசே போன்ற. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஆவிகளுடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் இந்த பூமியில என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அவரை போல பாரமுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் வாழ்ந்து முடித்தவர்களைப் போல இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கலாம். அதனால தான் சகோதரி ஜெபிக்கும் போது அங்கே ஜெபம் பண்ணாங்க, இந்த ஆவிகளை கடிந்து பார்வோனின் ஆவியை கட்டுகிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. பார்வோனின் ஆவியை கட்டுகிற ஆண்டவரே. ஏன்? பார்வோன் என்ன செய்ய மாட்டான்? தேவ பிள்ளைகளை ஆராதிக்க விட மாட்டான். இன்னைக்கு பார்வோன் இல்லை, ஆனால் அவன் கிரியைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இன்னைக்கும் ஜனங்களை போகாத, படு, வலிக்குது படு, கால் வலிக்குது படு, டயர்டாகுது படு, ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்குது படு. இது யாரோட வேலை? பார்வோனின் ஆவி. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் இருக்கிற ஒரு இயல்பான காரியத்தை பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவானுடைய சரீரம் மரித்து அடக்கம் பண்ணாயிற்று. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், ஐயா எனக்கு என்ன செய்யுங்க? லாசருவோட விரலிலே கொஞ்சம் தண்ணீர் தோய்த்து என் நாவை குளிர பண்ணுங்கன்னு சொல்லுகிறான். அப்ப இங்க ஆவி, ஆத்துமா, சரீரம், பரலோகத்துல 3 பேர் சாட்சி இடுகிறார்கள், பிதா, குமாரன். அப்ப இங்கே நம்முடைய பூமியில 3 பேர் சாட்சி இடுகிறார்கள், ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளே இருந்து செயலாற்றுகிற அந்த எண்ணங்கள், அந்த கிரியைகள், நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறது, மாம்சத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஆவி யாருக்கு ஒப்பா இருக்கிறது? நம்முடைய ஆவி பிதாவாகிய தெய்வத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஆத்துமா தேவ பிள்ளைகளை ஆவியானவர் நினைவுபடுத்துகிறதுக்கு ஒப்பா இருக்கு. அப்போ அதே போல் நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்குது? 3 காரியங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்குது. இப்போ இந்த சரீரத்தை ஓரமாக வச்சிட போகிறோம். இப்போ நம்ம எதை தான் பார்க்க போகிறோம்? ஆவி ப்ளஸ் ஆத்துமா. நான் அன்னைக்கு சொன்னேன், ஆத்துமா என்பது சிந்தனை, மைண்டு. ஆத்துமா என்பது என்ன? சிந்தனை, சிந்தனை. அதனால தான் சொன்னேன் நான் கடந்த நாட்களில், நம்முடைய ஆத்துமா என்னவா இருக்கக்கூடாது? அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கோபம் வரும்ல, அறிவு இருக்குதா அப்படின்னாக்கா கோபம் வரும். அப்போ நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்குது? நிறைய நேரத்தில் அறிவில்லாமல் இருக்குது. என்ன அப்படி சொல்கிறீங்க? அது நம்ம தொடர்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்டாக்கா அதனுடைய அர்த்தம் புரியும். ஆமென். சரி, இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி யார் காக்கணும்? அதை நான் காத்துக்கணும், என் சரீரத்தை, என் ஆவியை, என் ஆத்துமாவை. இதுக்கு சபை போதிக்க மட்டும்தான் முடியும். சபை போதிக்க மட்டும்தான் முடியும். காத்து கொள்ள வேண்டியது உன்னோட கடமை. அருமையா பெர்க்மன் செய்ய பாட்னர்ல காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அப்ப இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. அதை என்ன செஞ்சிடாத? இழந்துராதே. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாம். ஆனபடியினால நாங்க சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னா நம்முடைய உள்ளான மனுஷன். அல்லேலூயா.
இந்த உள்ளான மனுஷன்தான் நம்மளை என்ன செஞ்சுன்னு இருக்கிறான், நம்மளை நாளுக்கு நாள் வேதனைப்படுத்தி கொண்டு நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை இது என்ன செய்யுது, நம்ம பலவீனப்படுத்தி கொண்டு. அப்போது ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்கிறது கிடையாது, சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க சோர்ந்து போவதில்லை? அல்லேலூயா. சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சோர்ந்து போவாத. அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து, தர்ஷினி தான் அழகாக சொல்கிறா, சோர்ந்து போ, சிரிச்சின்னு சோர்ந்து போகாத. ஆமென். சோர்ந்து போகாத. நம்ம அநேக நேரத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், சாத்தானுடைய தொழிற்சாலை எதுதான், சோர்வு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படி ஏற்பட்டது, அது குறுகினதா மாறிடுது, குன்றி போகுது, பலவீனம் அடையுது. உடனே நம்ம என்ன செய்கிறோம், உள்ளான மனுஷன் பலவீனப்படும் போது தான் என்ன ஆகுது சரீரம். ஆனால் உடனே நம்ம என்ன செய்கிறோம், போயிட்டு டாக்டர்கிட்ட ஒரு ட்ரிப்ஸ் போட்டால் நல்லா இருக்குமா, டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ட்ரிப்ஸு, அதில் ஒரு 3 மருந்து ஏற்றுவார் பாருங்க. அந்த மருந்து ஏற்றுனதுமே சூப்பராக நடந்துருவாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம சரீரத்துக்கு டிஸ்டர்பன்ஸு கிடையாது, நம்முடைய ஆத்துமாவுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ். இந்த ஆத்துமாவுடைய வேலை எதை சார்ந்து இருக்குதுன்னா, மூளையை சார்ந்து இருக்குது. இந்த ஆத்துமா தான் எப்படி இருக்குதுன்னாக்கா, அறிவியலை நம்பிடுது. பயங்கரமாக இருக்குது இல்லை? இன்னைக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. வெளியே போனாக்கா என்ன ஆகிடும், ஐயோ தெரியுமா உங்களுக்கு, நியூஸ் பார்த்தியா, ஸ்ட்ரோக் வருதாம, இப்போ ஹீட்டு ஸ்ட்ரோக் வருதாம. அதனால தான் நான் எப்படி இருக்கிறேன், ஏசிலேயே இருக்கிறேன். ஏசி தான் ரொம்ப சூடு, தெரியவே மாட்டேங்குது, சில்லுன்னு வர சூடு அதுதான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய கண்கள் பார்க்குது, நியூஸை பார்க்குது. நகையை போட்டும் போகிற பார்த்து போட்டும் போன நியூஸில் கூட பார்த்தேன், இங்கே தான் தேனாம்பட்டியில் ஒருத்தனை அறுத்தும் போயிட்டாக்கா, அந்த பொம்பளை அப்படியே விழுந்து அதே இடத்துல செத்துச்சு. இந்த பொம்பளை இப்போ நிம்மதியாக போகுன்றீங்க. எவன் பக்கத்தில் வந்தாலும் என்ன ஆகுது, கழுத்தை பிடிச்சிக்குவாங்க. இப்போல்லாம் முக்காடு போடுன்னா போடுறது கிடையாது. இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக கழுத்தில் ஒரு துப்பட்டாவை போட்டு புடவை கட்டினா கூட என்ன செய்கிறாங்க, ஏன் அது கழட்டி வீட்லேயே வச்சுட்டு போயிடலாம் போல இருக்குது. யாருக்கு பயப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் மாமியாருக்கு நாத்தனாருக்கு பயந்த காலம் போய் இப்போ திருடனுக்கு போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போட்டாலுமே சொல்கிறாங்க, அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாம்மா, அவளுக்கு கொஞ்சம் கழட்டி கூட வச்சு கொடுத்துருவா. அவள் எப்படி கொடுப்பா பாரு. அவள் என்ன செய்யுது, இது அப்படியே ஆக்ஷன் பண்ணி நம்மளை என்ன செஞ்சிடும், ஒன்று ஒன்றமா உருந்தி எடுத்துரும். தேவனுடைய சனமே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். ஏன், இந்த ஆத்துமா சொல்லுது, நீ போகிற நேரத்தில் என்ன செய்ய, உஷாரா போ. நம்ம சகோதரி கூட அப்படிதான், அவங்க வேற இடத்துல உட்காந்து அவங்கள பார்த்து என்ன செய்வாங்க, அப்படின்வாங்க, அப்படி தூங்கிட்டு அவ்வளோ சீக்கிரம். அப்போ என்ன, ஒரு ஜுவல்ஸ்லாம் போட்டு போனால் எப்படி இருக்கும். இப்போலாம் நான் யாரும் நம்ப முடியல, நல்ல டிப்டாப்பாக வராங்க, நல்ல அழகாக ஜீனு பேண்ட்டு போட்டுன்னு அழகாக நல்ல டிஷர்ட்டை போட்டுன்னு அவங்க தான் செயினை அடிக்கிறாங்க. பெண்கள்லாம் அப்படி தான் டிப்டாப்பாக வர்றாங்க, லிப்ஸ்டிக் இருக்குது, நல்லா பார்த்தாலுமே நம்ப முடியாது, அவங்க தான் என்ன செய்கிறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை பார்த்துப்போ, வண்டியில் பார்த்துப்போ. ஒரு பொண்ணு இப்படி தான் போச்சு, போகும்போது என்னவாயிடுச்சு, மழையில் சறுக்கி தண்ணி வண்டி மேலே ஏறி இறங்கிடுச்சு. இது இப்போ வண்டி ஓட்டும் போது என்ன ஆகும், தண்ணி வண்டி வருதா, இது தண்ணி வண்டியை பார்த்துருக்கோம், பின்னாடி ஒரு சைக்கிள் வந்து இடிச்சு கீழே வந்துடும். நம்முடைய நேரெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. மைண்ட் அப்போ என்ன செய்யுது, என் கண்ணு பார்க்குது, மூளையில் ஸ்டோரேஜ் ஆகுது, அதை எடுத்து பயன்படுத்துது. என் ஆத்துமா பயமுறுத்துது என்ன, ஐயோ சொல்லிட்டாங்களே, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு, இதுக்கு மேலே எதனா பண்ணினா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஐயோ என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டானே, அவன் மோசமானவன். போன வாரம் கூட 2 பேர் தூக்கியிருக்கிறான் வேலையை விட்டு, என்னையும் அப்படியே சொல்லியிருக்கிறான், என்னையும் நிறுத்திடுவான். வேறு வேலை எது இருக்குதா, எப்போ வேலை செஞ்சுக்கினே இருப்போம், அவன் தான் என்னை நிறுத்திடுவானே, என்ன செஞ்சிருவான், அவன் துரத்திடுவான், அவன் கண்டிப்பாக வைக்கவும் மாட்டான். எனக்கு தெரியும், இந்த ஒரு மாதம் கடைசி வேறு எதனா பாருங்கள், அவள் தான் எனக்கு வேலை போயிடுச்சு. நிறைய இந்த நெகட்டிவ் தாட்ஸை அநேக நேரத்தில் சத்ரு என்று சொல்கிறோம்,
நம்ம பார்த்து நம்மளே தான் கெட்டு போகிறோம். சிறை எங்க இருக்குது? சிறைய சிந்தனையில தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிறை எங்க இருக்குது? சிந்தனை தான் சிறை. தேவனுடைய பிள்ளைகளை இப்போ இந்த இருதயம் சொல்லும், இந்த சிந்தனை சொல்லும், இந்த மைண்ட் சொல்லும், பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ, விழுந்துற போற பார்த்து போ. ஆனா புத்தி சொல்லும், ஏய், ஆவி சொல்லும், ஏய் ஆண்டவர் அப்படி விட்டுருவாராங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி நல்லா கவனிக்கணும். ஆவி டக்குன்னு ஒரு என்ட்ரி கொடுக்கும். ஏன் இப்படி வருது புத்தி? ஆவியானவர் சொல்றார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, இந்த ஆத்துமா எதை தான் பார்க்கும்? கண்ணுல காதுல காதை போட்டு போயிடுது. கடைக்கு போகும்போதே வரும்போது பீராஞ்சி எடுத்து பார்த்து என்ன செய்யுது? அவளுக்கு 3 பேர் உக்காந்து சிரிக்கிறாளுங்க. பத்தியா, என்ன பார்த்தா சிரிக்கிறாளுங்க. சிரிக்கிட்டோம். ஒரு நாளைக்கு கடவுள் இருக்கிறார்ல, அவங்க எதுக்கோ சிரிப்பாங்க. ஆனா என் புத்தி என்ன? இவளுங்க வேலையே இதுதான், நம்மளை தான் சிரிக்கிறாளுங்க, நம்மளை தான் குற்றப்படுத்துறாளுங்க. இப்போ நம்முடைய புத்தியில என்னவாயிடுச்சு? எங்க போயிட்டு வர? என்ன இவ்வளவு நேரத்துல வர? அந்த பொண்ணு கூட இப்படி தான் போயிட்டு ஒருத்தன் கூட ஓடிட்டா, அப்ப இதுவும் இப்படி தான் ஓடுறோம் போல இருக்குது. புத்தி எங்க போகுது? நமக்கு எதெல்லாம் ராங் தாட்ஸோ அதை தான் சிந்திக்க வைக்கும் நம்முடைய ஆத்துமா. எதெல்லாம் தப்போ, இப்படிதான் விட்டேன், நல்லவன் தான் விட்டேன், வீட்டுல அவன் தான் என்ன செஞ்சிட்டான், அண்ணன் முறை அவன் தான் இப்படி பண்ணிட்டான், அதே மாதிரி இவனும் பண்ணிடுவானோ செய்துவானோ, சண்டை போடு. ஏய், என்ன எங்க வேலை, போ வெளியே. இப்ப என்ன செய்யுது? மைண்டு குழம்புது. ஐயோ, என்னால முடியல, என்னால எதையுமே யோசிக்க முடியல, தூக்கமே வரல. எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? தூக்கமே வரல. ஏன்? ஐயோ, என்ன போத்தல், நாளைக்கு காலையில வருவேன் 10 மணிக்கெல்லாம் காசை வைக்கல, இந்த தெருவே உன்னை அசிங்கப்படுத்திட்டு போயிடுவேன். 10 மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் 1 ஹவர்ல வந்துடுவா. அதுக்குள்ள இதுக்கு மயக்கம் வந்துடும். கூட்டமாக எங்க வச்சிருப்பாங்க? ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. ஏன்? இந்த மைண்ட்ல தான் நீங்க சிறையாகின்னு இருக்கிறீங்க தேவச்சனமே. இதை நீங்க இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஆமென். இதை ரிலீஸ் பண்ணணும். நான் கூட கடந்த நாட்கள்ல அப்படி யோசிச்சுன்னு, இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட பலவீனங்கள் வருது, இப்படி பிரச்சனை வருது. நான் சொன்னேன், உன்னை நான் கண்டுக்கவே மாட்டேன் போ. எதா ராமாவாச நாட்கள்ல நான் நைட்டு யோசிச்சேன், உன்னை கண்டுக்கவே மாட்டேன், எதனா பண்ணிட்டு போ. ஆண்டவர் வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும்னா. என் ஆண்டவருடைய வசனம் தான் பெருசு, என் சிந்தனை பெருசு கிடையாது. அப்ப தேவனுடைய ஜனமே கர்த்தருடைய வார்த்தை யோசிச்சு பாருங்க. ஐயோ, எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்துடுச்சு, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட பாசிட்டிவ்னு வந்துடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய டாக்டருங்க, 4 பேர் வந்து பார்த்துட்டு தான் கடைசியா சொல்லிட்டாங்க, இது காப்பாற்றவே முடியாது. ஆனா ஆவி சொல்லும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆவி சொல்லும், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆவி சொல்லும், ஆத்துமா சொல்லும். அந்த ரிப்போர்ட்டை மட்டும்தான் ஆத்துமா காட்டும். ஆனா உன் ஆவி உள்ள வந்து பேசும், பயப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எந்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும், ரிப்போர்ட்டை விட என் ஆண்டவர் பெரியவர்னு உங்க ஆவி சொல்லுதுன்னா, அந்த ஆவி சொல்றதை மட்டும் கேளுங்க. உங்க ஆத்துமா உன்னை பயமுறுத்தும், உன் தூக்கத்தை கெடுக்கும், உன்னை கண்ணீரை வர வைக்கும், உன்னை குறுகி போக வைக்கும். கர்த்தருடைய ஜனமே, ஆனா ஆவியில என்ன செய்யுங்க? வாசிக்கலாமா? ரோமர் 8:1 வாசிக்கலாமா? கடந்த நாட்கள் நம்ம இதை தான் பார்த்துன்னு இருக்கிறோம். இன்னைக்கு உள்ளான மனுஷன் பலப்படணும்னா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் ஆனபடியினாலே. அல்லேலூயா. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது. அப்ப இந்த மாம்சம் எதை தான் யோசிக்க வைக்கும்? வியாதி 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 இதை யோசிக்க வைக்கும். ஐயோ ஐயோ, கடன் 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 இதை யோசிக்க வைக்கும். இது ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்குது, அடுத்த நாள் நம்மளை திகில் அடைய வைக்குது. இதுதான் ஆத்துமா.
ஒரு நாள் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுது, அடுத்த நாள் சொல்லுது என்னால முடியவே இல்லைன்னு சொல்லுது. இது யாரோட வேலை? இந்த ஆத்துமா சொல்லும். பாத்தியா, கண்ணாடிக்கு முன்னாடி உன்னை நிறுத்தும், கண்ணாடி முன்னாடி நிறுத்தும், பாரு எப்படிக்கிற பாரு, ஐயோ இப்படிதான் அவருக்கு இருந்தது, அவர் இப்படிதான் செத்தார், உனக்கு இப்படி போல ஆயிடம் பொழுது, உனக்கு எப்படி ஆயிடம் பொழுது, யார் பார்த்துக்குவா? உன் குடும்பத்தை யார் நடத்துவா? ஆத்துமா சொல்லும். ஆண்டவர் சொல்வார், மரண பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆவி சொல்லும், ஆவிக்கு தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆத்துமா எல்லாத்தையும் பொறுக்கும், காதுல பொறுக்கும், கண்ணுல பொறுக்கும், வாய்க்குள்ள கொண்டு வந்துடும். இன்னைக்கு தேவனுடைய சனமே. ஆகவே இந்த மாறி மாறி வருகிற அனுபவம் ஏன், நான் 2 நாள் நல்லா இருக்குது, 3ஆவது நாள் ஃபேமிலியில் என்னவாயிடுது, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அவர்கள் தங்கள் சிந்தனையில் எங்க திரும்பிட்டாங்களா? எகிப்திற்கு திரும்பினார்கள். எகிப்தை விட்டு தூரம் வந்துட்டாங்க. ஆனா சிந்தனை எங்க இருக்குது இப்போ? இன்னைக்கு அதையே யோசிக்குது. அங்க கொம்மட்டிக்காய் இருக்கும், அங்க வெங்காயம் இருக்கும், அங்க வெள்ளை பூண்டு இருக்கும், அங்க இறைச்சி பாத்திரம், கறி, சாப்பாடு பக்கத்திலே, தம்மு போட்டு பிரியாணி பக்கத்திலே இருக்கும். டப்பு டப்புன்னு தட்டுற சவுண்டு கேக்குதா உனக்கு? எனக்கு கேக்குதுடி. நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது ஒரு சகோதரன் குட்டிக்கு பயங்கரமா அடிமை ஆயிட்டாரு. அவருக்கு வந்த வியாதி என்ன தெரியுமா? அவருக்கு வந்த வியாதி, ஒரு பாட்டு கேக்குது அவர் காதுல. உள்ளே கொஞ்சம் வா, உள்ளே நானா, உள்ளே கிட்ட வாயேன், கேக்குதா? எதுவும் கேட்கலையா? ஓ, காது கேட்குமா கேட்காதா உனக்கு? என்ன கேட்பாரு, காது கேட்கணும், எனக்கு நல்லா தானே இருக்கிறேன், கேட்குது பாரு உள்ளே பாட்டு. ஏன்னா அவர் எப்பவுமே பாட்டு பாடிக்கினே இருப்பார். இப்ப என்ன ஆயிடுச்சு, மைண்டுக்குள்ள பாட்டு கேட்கிற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணிட்டார். வந்துருவாரு, வந்து ரெஸ்ட் ஓட முடியல, படுத்துருவாரு, திடீர்னு எழுந்து உட்காருவாரு. உள்ள உனக்கு கேட்சா இப்போ? ஏன்னா ஏன்னா சாவடிக்கிற பாட்டு, அவன் அங்கே வண்டி இவ்வளோ வண்டி கொடுக்கணும் நீ சொல்லிக்கிறானுங்க, நீ பாட்டு கேட்குதான்னு சொல்லினுக்கிற. யாருன்னா திடீர்னு வந்தாக்கா என்ன சொல்லுவாங்க, 2 பேரும் செல்லு பாட்டு கேட்டுக்கிற சொல்ல மாட்டாங்க. ஓ கேட்குது, உள்ள ஜெபம் பண்ணுறியா எனக்கு அப்படின்னு சொல்லுவார். நிச்சயமா ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆனால் அவருக்கு என்ன செய்ய முடியல, பாவத்தை விட்டு விலக முடியல. கடைசியில் என்னை இவங்களே நிறுத்துருவாங்கன்னு என்ன சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, வேலையை விட்டு போயிட்டாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆவியின்படி நடந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நீங்க மாம்சத்தின்படி நடக்கிறீங்க. அதனாலதான் உங்க மாம்சம் அதுவே தீர்ப்பு செய்து, அதுவே தீர்ப்பு கொடுக்குது. இல்ல தேவனுடைய சனமே, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்யறேன், உன்னை மன்னிக்கிறேன். நான் உன்னை மன்னிச்சது போல நீயும் பிறரை மன்னிச்சிரு. அப்ப இங்க நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆத்துமா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, சந்தோஷமா மகிழ்ச்சியா மாறி மாறி வருது. ஆனா ஆவியின் சிந்தை நமக்குள்ள எப்போ குறையுதோ, லாக் ஆகுதோ, அன்னைக்கு ஆத்துமா பலன் அடைய ஆரம்பிச்சிருது. அந்த ஆத்துமா தான் நம்மளை என்ன செய்யுது, பயமுறுத்துது, வேதனைப்படுத்துது, துக்கப்படுத்துது. நம்ம பிள்ளைங்க கூட இல்லைன்னா என்ன செய்வோம் தெரியுமா, பிள்ளைங்களை எங்கெல்லாம் வெளில அனுப்புகிறோம், சொல்லும் போது என்ன சொல்லுவோம், போயிட்டு ஃபோன் பண்ணுமா, பஸ் ஏறிட்டேன்னா ஃபோன் பண்ணு. இன்னும் அட்வான்ஸ் ஆகிறாங்க யாரெல்லாம், ஒரு சிலர், நீ செல்ஃபி எடு, நீ போகிற இடத்த செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடு, நான் பார்க்கணும் ஒன்று. அதே நேரத்தில் பாருங்கள், நம்ம கூட போகிறேன்னு வைங்க நம்மளோட பிள்ளைங்களை, அது தப்பே பண்ணாலும், ஏன்னா நான் பக்கத்தில் இருக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு. அதே தான் ஆவியானவரை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அநேக நேரத்தில் கர்த்தர் என்ன செய்யறதில்லை, உங்களை வெறுமையாக விட்டுறதில்லை, போய் தொலைன்னு விட்டுறதில்லை. ஆண்டவர் உங்களை விட்டு பார்க்குறாரு. இதை ஜெயிக்க முடியுமா, இதில் நீ பலன் அடைய முடியுமா, இதில் நீ ஒரு பலன் அடுத்த கட்டத்துக்குள்ளே வர முடியுமா, ஆண்டவர் விட்டு பார்க்குறாரு. இதில் நீ தோத்து போறியா ஜெயிக்கிறியா என்பது யார்கிட்ட கர்த்தர் கொடுக்குறாரு, உன்கிட்ட தான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். அப்போ மாம்சத்தின்படி நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன செய்யுது, அன்னைக்கு பார்த்தியா, அன்னைக்கு சாப்பிடும் போது, இந்த கடையில் சாப்பிடும் போது தான் என்ன வந்துச்சு,
சாப்பாட்டில் ஆணி இருந்துச்சு, அதனால் இந்த கடையில் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? மைண்டு என்னவாயிடுச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஐயோ வேணவே வேணாம். அப்போ அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை கூட, நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகளை கூட நம்மளால் நம்ப முடியாமல் போகுது. ஏன்? அந்த பையன் கெட்டவன், அவன் கூட போன என் பையனும் அதே மாதிரி என்ன செஞ்சிருவான், கெட்டவன் ஆயிடுவான். என் பிள்ளைய நல்லா வளர்க்கணும், தப்பு கிடையாது, ஆனா ஆவியில வளர்த்தேடு. நீ தான் என்ன செய்யற, நீ தான் என்ன செய்யற, அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற, அவன் இப்படிப்பட்டவன், அவங்க கூட போய் சேராத, அவன் இப்படிப்பட்டவன், அவங்க கூட சேராத, அவன் இப்படிப்பட்ட அவங்க. ஆனா அவன் ஆத்துமா என்ன தெரியுமா செய்யும், அவங்க கூட தான் சேரணும்னு தோணும். நீ என்ன சொல்லி கொடுக்கணும், கர்த்தருடைய வசனத்தின்படி நடுறா, கர்த்தர் உன்னை எப்படி நடத்துறாரு அப்படி நடுறா. அதுக்கு என்ன செய்யணும், நம்ம நல்லா ஜெபிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம நல்லா வேதம் வாசிக்கணும். ஆவியின் படி நீ நடத்தினா ஆவியின் சிந்தை உனக்குள்ள வரணும். தேவனுடைய ஆவிக்கு ஒரே வேலை வசனத்தை மட்டும்தான் நம்பும், ரிப்போர்ட்டை நம்பாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளை என்ன சூழ்நிலை என்ன வரட்டும், உங்க ஆவியில வசனத்தை மட்டும் கொண்டு வாங்க. ஆண்டவர் வசனம் சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் உங்க ஆத்துமாவுக்கு சொல்லி கொடுக்கணும், நான் நல்லா இருக்கிற சோத்திரம்னு சொல்லி கொடு. அதை அப்படியே கத்துக்கும். அது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி கொடுங்க அந்த ஆத்துமாவுக்கு. அது கத்துக்கும். ஆனா நீ எதை கத்துக்கிற? ரோட்ல போறவங்க வரவங்க என்ன நடக்குது, ஒரு சண்டைன்னா அப்படியே நின்று பார்க்குறது, அவன் பேசுற கெட்ட வார்த்தைலாம் லோட் ஆயிடுது. ஒரு நாள் உனக்கு ஒரு 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் அது உள்ள என்னவா இருக்கும். நேற்று தினத்தில் ஒரு வால்பாறையில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே சிறுத்தையை பற்றி சொல்கிறாங்க. இது மேலே இருந்து பார்க்கும், எங்க பூனை இருக்குது, எங்க நாய் இருக்குது, இதை பார்த்துக்கோ. ஆனா இது அன்னைக்கே இது கொள்ளாது. அவன் சொல்றாங்க ரிப்போர்ட், 5 வருஷம் ஆனாலும் 6 வருஷம் ஆனாலும் அந்த வீட்டு மேல கண்ணோக்கமா இருந்துக்கினே இருக்கும். அந்த வீட்டு மேல கண்ணோக்கமாவே இருந்துன்னு இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள எனக்கான இறை இருக்குது. அப்ப என்ன செய்யுமா, என்னைக்கே ஒரு நாள் ஆச்சு அந்த நாயோ அந்த பூனையோ பிடிக்காம அந்த சிறுத்தை என்ன செய்யாதான், ஓயவே ஓயாதான். அதே போலதான் நம்முடைய சிந்தனைக்குள்ள நீங்க எதை சொல்லி வைங்க, வசனத்தை சொல்லி வைங்க. ஆண்டவர் என்னை காத்து நடத்துவார், என்னை காக்கும்படி என் தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்லு. ஆண்டவருடைய வசனங்களை சொல்லு. என்னை காக்கும்படி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் இயேசு என் கூட தான் இருக்கிறாரு. அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புவேன். நான் தனியாக நடந்து போகும்போது, வாக்கிங் போகும்போது, நான் நல்லா இருக்கிற ஆண்டவரை சோத்திரம், என்னை குணமாக்கிட்டீங்களே அதுக்காக சோத்திரம், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்கிறேன் உங்களால் தான் ஆண்டவரை சோத்திரம், ஏசப்பா எனக்கு ஒரு குறையும் இல்லை ஏசப்பா அதுக்காக சோத்திரம். ஏன் நான் சொல்றது எல்லாம் எங்க போகுது, என் ஆத்துமா கேட்குது. ஏதோ சொல்றாரு என் எஜமான், ஏதோ சொல்றாரு என் எஜமான். அப்ப இதையே யோசிக்கணும். கெட்ட கிரியைகளை, கெட்ட சிந்தனைகளை ஆவிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆவியின்படி நடந்தேன் நாக்கு என்ன தீர்ப்பு இல்லை, மாம்சத்தின்படி வாய் நமனுக்குது. எதனா கொஞ்சம் போட்டு வந்துடுறேனே, பொண்டாட்டி முதல் மாதிரி இல்லை, போயிட்டு வாங்க கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து குடிக்கணும், சரியா? நீ குடிச்சிட்டு என்ன கொஞ்சம் வைக்கிறியா, நானும் குடிப்பேன். தேவ ஜனமே, தப்புன்னா தப்புன்னு சொல்லு, சரின்னா சரின்னு சொல்லு. பரவாயில்ல, முதலுக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல, செத்து போனிய சேர்ந்து கூட பரவாயில்லன்ற வாழ்க்கை கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவே கூடாது. பர்ஃபெக்ட் என்ற வார்த்தை தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அட்ஜஸ்ட் பண்ணின்னு போற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. தேவனிடத்துல நீங்க கிட்டி சேர்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, கால்ல செருப்பை கட்டி போட்டு வா உள்ள. ஆண்டவர் அதான் அங்க சொன்னாரு, 1 தெசலோனிக்கேயர் 5:23 தானே சொன்னாரு. அவர் உங்க ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணுமா, குற்றமற்றதா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு என்ன கட்டி போடு, புது சூவே கட்டி போட்டா திருடின்னு போயிடுவாங்க.
ஆவி ஆத்துமாவும் திருட்டு போயிடக்கூடாது. அதனால சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்க. அவர் பரிசுத்தமாக்கி தான் உன்னை வச்சிருக்கிற சபைக்குள்ள. நீ என்ன வாங்கிடாத, நீ என்ன வாங்கிடாத, நீ தீட்டு பற்றாத தேவனுடைய பிள்ளைகளை. அவங்க தேவனுடைய வார்த்தை நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மாவோடு என்ன செய்யாது, ஒத்து போகாது. அது சொல்லும், படு, அவ்வளோ உடம்பு டயர்டாகுது, தொட்டு பாரு, என்ன தொட்டு பாரு. நான்லாம் வேலைக்கு போகும்போது அப்படிதான், தேவகிருபை தொட்டு பாரு, ஜோரம் அடிக்குதா பாரு, சில்லுன்னு தாங்க இருக்குது, மனசாட்சி இல்லாது சில்லுனா இருக்குது. சரி நான் போயிடுறேன் வேலைக்கு, தொட்டு பாருனாக்கா சில்லுன்னு, ஜோரமே இல்லை. நான் சொல்ல உள்ள அடிக்குது ஜோரம், உள்ள நான் கை விட்டா பார்க்க முடியும் ஜோரம் அடிக்குதா இல்லையான்னு. உள்ள அடிக்குது எனக்கு ஜோரம். ஏன்? இன்னைக்கு வேலை டைட்டு வேலை, ஐயோ இன்னைக்கு ஒரு பிரச்சனை வேலை மேல, இன்னைக்கே நைட்டேல சாவடிக்குது என் ஆத்துமா. அவனுக்கு முன்னாடி எப்படி போய் நிக்க போற? அவன் என்ன சொல்ல போறான்? அவன் உன்னை திட்டுவானே, சீ வெளியே போ, வேலைக்கு வந்துட்ட நீ எல்லாம், உன்ன மாதிரி 1000 பேர் வெளியில நிக்கிறான். வேலை செய்யறவங்களுக்கு தெரியுங்க அந்த வேதனை, வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். அவங்க தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே நம்ம எதை மேல போகாதீங்க, பிரச்சனையை பெருசா பார்க்கறத விட்டுட்டு ஆண்டவர் பெருசா பாருங்க. ஆமென். அநேக நேரத்தில் அப்படித்தான், அவள்தான் முடிய போகுது, கான்ட்ராக்ட் முடிய போகுது, என்ன செய்ய போறேன்னே தெரியல. இதை நம்பி என்ன வாங்கிட்டேன், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், இதை நம்பி என்ன வாங்கிட்டேன், ஐயோ டிவி வாங்கிட்டேன், இதை நம்பி வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன், இப்போ வேலை போயிட்டோம் போல இருக்குது, ஜுரம் வந்துடும் அதுக்கு. அதை யோசிச்சாலுமே ஐயோ பயமாகுது. மாதம் பிறந்தாக்க வாடகை கட்டணும், மாதம் பிறந்தா என்ன செய்யணும், லோனு கட்டணும், மாதம் பிறந்தா கரண்ட் பில்லு கட்டணும். இல்லை ஒரு வசனம் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ உன் ஆவிக்கு சொல்லு, நான் என்ன பண்ண போறேன் தெரியல, யார்கிட்ட கடை வாங்க போறேன்றத தீர்மானம் நீ பண்ணாத, எனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவாருன்னு சொல்லு. நான் யார்கிட்ட என்ன செய்ய போற தெரியல, அவங்கிட்ட கேட்டிருக்கிறேன், அவகிட்ட கேட்டிருக்கிறேன், 1 காசு வட்டி கேட்டுக்கிறேன், 2 காசு வட்டி கேட்டுக்கிறேன். இல்ல, கர்த்தரிடத்துல கேளு. உன் ஆத்துமாவுக்கிட்ட விட்டுறாத பொறுப்பை, உன் ஆவிக்கிட்ட விடு, உன் ஆவிக்கிட்ட விடு பொறுப்பை, அவர் பார்த்து கொள்வார். அது வசனத்தை தான் போதிக்கும் உனக்கு. அப்ப அந்த வசனம் சொல்ல உனக்கு சொல்லி கொடுக்கும். வெறும் 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சாரே கர்த்தரே, உங்ககிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, கர்த்தர் அதை நடத்துவார் சொல்லு, நடத்துவார் சொல்லு. ஐயோ பொம்பளை பொண்ணு வச்சுக்கிறேன், கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எப்படி வருமா தெரியாது, ஆனா உன் பிரச்சனையை தூக்கி குப்பையில போட்டுட்டு கர்த்தரை நோக்கி பாரு, ஆண்டவரை நோக்கி பாரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அது சுகமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், கர்த்தரை நோக்கி பாரு. நான் நம்புகிறது என் தேவனிடத்துல இருந்தா எனக்கு வரும். நான் ஒன்றும் என்ன கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை வெக்கப்பட விட மாட்டீங்க, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. எதை நம்பியும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கூட இருக்கிறார் என்பதை விசுவாசி. உன் தேவைகளை தூக்கி பின்னாடி வையே, கர்த்தரை தூக்கி முன்னாடி வையே. என் தேவனால எல்லாம் கூடன்னு சொல்ல முடியும்னா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது மனுஷரால் கூடாததுதான், இது டாக்டரால முடியாது, இது என் சொந்த மதத்தால முடியாது, ஆனால் என் தேவனால கூடும் என்று நீ சொல்ல முடியும். நான் நிச்சயமா கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். வசனம் தானே சொல்லுது, மகிழ்ந்து களி கூரே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நல்ல கரங்களை தட்டி, பெரிய காரியம், சின்ன காரியம் வாழ்க்கையில நடக்காது, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து நடத்துவார், என்னை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த ஒரு அபிஷேகத்தின் வல்லமையோடு கூட நீங்க நின்று பாருங்களேன். ஏது வந்து சிலை பையனாரு, அல்லேலூயா. நாடி பண்ண போற, இப்பதான் ஒரு ஃபோன் கால் வரும், நாடி பண்ண போறேன், எனக்கு நினச்சி எனக்கு என்ன இல்லை, தூக்கமே வரல, இதுதான் என்ன அது, உடனே ஆத்துமா அலர்ட் ஆகிடும். ஓ கரெக்டு தான், இல்லை
நேத்து தான் ஜெபம் பண்ணேன், நேத்து தான் எங்க ஐயா ஜெபம் பண்ணாரு, நேத்து தான் விசுவாச வார்த்தை பேசினாரு. ஆனா இன்னைக்கு எனக்குள்ள என்னவாயிடுச்சு? ஒரே ஒரு ஃபோன் கால் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா கட் பண்ணிட்டு வேணாம், அந்த ஃபோன் காலை வேணாம். அவங்கள வெறுக்க சொல்லல, அவங்க உபதேசம் உனக்கு வேணாம். ஏன்னா நீ யாரு? உங்களை விசுவாசிக்கிறவர். நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீ அறிஞ்சிருக்கிற. ஆண்டவர் எங்கங்க? உனக்கு ஒரு சூழ்நிலை வருது. தேவ பிள்ளைகளை அநேக நேரத்தில் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 14-16 வரைக்கும் வாசிங்கள. கொஞ்சம் நல்லா அழகா வாசிங்க. ஒரு மைக் ஒன்று கொடுங்க தேவகிருபை கிட்ட. தேவகிருபை மைக்கில் வாசிக்கிட்டோம், ரெக்கார்டிங் போகிறதுனால மைக்கில் வாசிக்கிட்டோம். 21 14 16 வரைக்கும். ஒரு நிமிஷம் வாசிங்க. வாசி, செக் பண்ணு. அல்லேலூயா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு காரியம் மட்டும் நடக்குது. என்ன காரியம்? இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாரு? காலையில எழுந்து அப்பத்தையும் துருத்தியில் தண்ணீரை எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? தன்னுடைய ஆகார் இன்னொரு மனைவி கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க என்ன செய்கிறாங்க? தான் பிள்ளையாகிய இஸ்மவேலை என்ன செய்கிறாங்க? கூட்டி கொண்டு போகிறாங்க. போகும்போது என்னவாயிடுச்சு? அவங்க போகிற இடம் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? இவங்க அலைந்து திரிகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரத்தில் நம்ம அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அனுபவத்தில் இந்த ஆகாருக்குள்ள இருந்த சிந்தனை என்ன? என் பிள்ளை சாக போகுது, என் பிள்ளை சாக போகுது, என் பிள்ளை சாக போகுது. நம்ம கூட என்ன ஆகுது? வியாதியை பார்த்ததும் ஐயோ இந்த வியாதி வந்தவங்க பிழைக்க மாட்டாங்க, இந்த வியாதி வந்தவங்க தப்பிச்சதா சரித்திரம் கிடையாது, இந்த வியாதி வந்தவங்க இதுவரைக்கும் உயிரோடு இருந்ததே கிடையாது. எதை சொல்லுது? ஆத்துமா நடந்த பிரச்சனைகளை தான் சொல்லுது. இந்த ஆகாருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஐயோ என் ஆத்துமாவே நீ ஏன் இப்படி என்ன செஞ்சுன்னு இருக்கிற? கலங்குகிற, ஏன் எனக்குள்ள தியங்குகிற? கேளு ஆத்துமாவே. ஏய் ஆத்துமாவே அமைதியாயிரு, என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாரு, நீ பார்க்க போறேன்னு சொல்லு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆகார் என்ன செய்யறா? பிள்ளை செத்துரும் தண்ணியில. சூழ்நிலை இது, சூழ்நிலை. உன் சூழ்நிலையை விட கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, ஆகவே பாருங்க, கர்த்தர் இந்த விசேஷமாய் அந்த இடத்துல ஆண்டவர் பேசுறார். 17வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேக்குறே, என்னாச்சு உனக்கு? ஏன் அழுவுற? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னாச்சு ஏன் அழுவுற? அல்லேலூயா. பிரவீன் கிட்ட கேளுங்களேன், பாவம் பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிறாப்புல. கர்த்தர் நல்லவர். ஆமென். கேட்டீங்களா? ஏன் என்னாச்சு ஏன் அழுகிற? இப்ப சொல்லுங்க, தேவன் உன் சத்தத்தை கேட்டுட்டாரு. உன் கண்ணீருக்கு பதில் வரப்போகுது. உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீ சந்தோஷமா இருக்க போற, நீ ஜாலியா இருக்க போற. ஏன்னா ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்டுட்டாரு. ஏன் சத்தத்தை கேட்டுட்டாரு? நம்ம சத்தத்தை கேட்டுட்டாரு. பரலோகத்துல இருந்து ஒரு பதில் வரப்போகுது.
அல்லேலூயா. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லுகிற ஒரு பதில் வருது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், துருத்தியில தண்ணி இருக்குதோ இல்லையோ, வனாந்தரத்துல கிடக்கலையோ, ஆனா கர்த்தர் சொல்றாரு பயப்படாத. அல்லேலூயா. என்ன செய்யறாரு கர்த்தர்? சொல்றாரு பயப்படாத. பயந்து போய் கிடக்கிற நீ, பயமே வாழ்க்கையாகி போச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? மற்றவங்களுக்கெல்லாம் என்ன செய்வேன்? ஆறுதல் சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன். உன் ஆத்துமா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குது உனக்கு? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பிள்ளை இருக்கும் இடத்துல. அப்போ இப்ப சொல்லுங்க, இப்ப பார்த்து சொல்லுங்க, நீ இருக்கிற இடத்துல உன் சத்தத்தை தேவன் கேட்டார், கர்த்தர் கேட்டார், உன் சத்தத்தை கேட்டார். இனி நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. காதா ரகா தாரா ஓகா மகா திரா கபா சதா ரிகா திரகா ரகா தாரா கபா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இதை இஸ்மவேலை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டாரு. இஸ்மவேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இவளுக்கு என்ன புத்தி வந்துடுச்சு? இவளுக்கு புத்தி எல்லாம் எங்க இருந்தது? துருத்திய பார்த்தா. நமக்கு புத்தி எல்லாம் எங்க இருக்குது? பீரோ திறந்து பார்க்கறது, அது உள்ள ஒரு பர்ஸு, இன்னும் 100 பத்தா இருக்குது, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இன்னும் 500 பத்தா இருக்குது, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இயேசு நாமத்தினால சொல்லு, இயேசு நாமத்தினால இந்த 500 ரூபாவை கர்த்தர் 50,000 ரூபாய் மாற்றுவார். சொல்லணும், உங்களுக்குள்ளதான் அந்த பலனை கொடுத்துருக்கிறாரு. நீ கட்டளை கொடுவும் வெறுமையா இருக்கிற பீரோவை பார்த்து எவ்வளவு பணம் இருந்தது அந்த பர்ஸ்ல, அந்த பர்ஸை தூக்கி காண்பி. இது வெறுமை இல்ல, இது நிறைவு என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சொல்ற, ஆகார ஏழுற உன் பிள்ளையோட சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரு. எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. ஏற்கனவே ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாரு கர்த்தர்? ஆசீர்வதிச்சிட்டாரு. ஒரு விளக்கத்தை ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன் ஒரு ரவி சொல்றாரு பாருங்க. தேவ பிள்ளைகளை அநேக நேரத்தில் நம்ம எதை தான் பார்க்குறோமா? இப்போ பாருங்க, பெயர் செபா வனாந்தரம் அப்படின்னு சொன்னா என்னாக்கா, பெயர் செபா வனாந்தரம் அப்படின்னாக்கா அது வந்து பீஹேர் அப்படின்னு அர்த்தமா. பீர் லகாய் ரோயின்றாங்கல்ல. அவ ஒரு தேவனை கண்டன ஒரு பேர், அது வந்து பீஹேர் லகாய் ரோயி. அப்போ என்ன செய்யறா? தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கூப்பிடுற வரைக்கும் பக்கத்திலே புதுசா கர்த்தர் ஒரு துறவை தோணினாரா? புதுசா ஒரு செல்லை எடுத்தாரா? புதுசா ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னு நினைச்சாரா? ஆல்ரெடி இருக்குது உனக்கு அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆல்ரெடி உனக்கு சுகம் இருக்குது சிலுவையில. ஆல்ரெடி உனக்கு அற்புதம் இருக்குது உன் பக்கத்துல. இப்ப ஆண்டவர் பாருங்க, அருமையா அவளை பார்த்து சொன்னது. உடனே அவ கண்ணு என்னவாயிடுச்சு? திறக்க ஆரம்பித்து விட்டது. பக்கத்துல அவ என்ன செய்யறா? பாக்குறா. வெரி குட். எதை பார்க்கிறா? தண்ணீர் துறவை. தேவனுடைய பிள்ளைகளை அந்த துறவுக்குள்ள இருப்பது தண்ணீர். தண்ணீர் வேத வசனத்திற்கு அடையாளம். அந்த துறவுக்குள்ள போய் தண்ணீரை எடுத்து தண்ணீரை கொண்டு வந்து எங்கே கொடுத்தால்? பிள்ளைக்கு கொடுத்தால். பிள்ளை சாகல. அல்லேலூயா. பிள்ளை சாகவே முடியாதுங்க. ஆபிரகாமே நினைச்சாலும் இஸ்மவேலை சாகடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 17:20 வாசிங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை மைக்ல வாசிங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இது நடக்கிறது எங்க நடக்குது? 17ஆம் அதிகாரத்துல ஆல்ரெடி அவன் பிளஸ்ட். ஆல்ரெடி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். இப்போ இவன் எதுக்கு அழுதுன்னு இருக்கிறா? அப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? பிரான்சிஸுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லி ஆயிடுச்சு? தீர்க்க தரிசனம் சொல்லி ஆயிடுச்சு. அப்போ ஏன் அழுவுற? தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்.
இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்ட, நான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேன். ஆசீர்வதிச்சவனை எப்படி சாகடிப்பார் வனாந்தரத்துல? நீ கேட்கலன்னா கூட ஆகாரு. ஆல்ரெடி பிளஸ்ட். அவன் ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டாயிடுச்சு. நீ உன் கண்ணீரினால நீ என்ன செய்யாத. அது வரைக்கும் பக்கத்திலே இருந்தது தான், அது வரைக்கும் காலு கீழவே இருந்தது தான், அது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளவே தான் இருந்தது. அது பார்க்க என் கண்ணுக்கு என்ன செய்யல, குடுப்பனை இல்லை. இப்போ என்னவாயிடுச்சு? துறவை கண்கள் கண்டது. அல்லேலூயா. உன் தேவையை உன் கண்ணு பார்க்க போகுது. உன் தேவையை உன் கண்ணு பார்க்க போகுது. நீ எதற்காக எதிர்பார்த்து நிற்கிறியோ, நீ எதற்காக வெயிட் பண்ணி நிற்கிறியோ, எதற்காக தனிமையில் அழுது கண்ணீர் விட்டாயோ, தேவன் அதை பார்த்தார். உனக்கு பக்கத்திலேயே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறா? அதை 19 வாசிங்க சிஸ்டர். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அதுதான் இப்ப பிரச்சனை. தேவன் என்ன செய்யறாரு? அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள், மனுஷன் எலிசாவை பிடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்குது? ஒரு பெரிய படையே வந்துச்சு. வேலைக்காரன் பார்க்கறதுல எதை பார்க்கறான்? படையை பார்த்தானே தவிர தேவனுடைய மகிமையை பார்க்கவே இல்லைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ உடனே தேவ மனுஷன் சொல்றாரு, ஐயோ என் தெய்வமே, இவனுடைய கண்களை என்ன செய்யுங்க, திறந்தரலும். இன்னைக்கு அநேக நேரத்தில் கர்த்தர் உனக்கு சுகத்தை வச்சுட்டாரு. உன் கடனுக்கு கர்த்தர் பதில கொடுத்துட்டாரு. உன் கண்ணீருக்கு பதில கொடுத்துட்டாரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் தீர்மானிச்சுட்டாரு. உனக்கு எந்த வீட்டை கர்த்தர் கொடுக்கணும் ஆல்ரெடி கர்த்தர் வச்சுட்டாரு. காலி பண்ண வேண்டியவங்களை காலி பண்ண வச்சுட்டாரு. நீ போய் குடியேற வேண்டியதுதான். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. கெஞ்சி கெஞ்சி கேட்காதீங்க. கர்த்தர் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நடக்குமா நடக்காதான்னு சோர்ந்து போவாத. நடக்கும். என் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்ன சொல்லாத, அதை இதை பார்க்காத. யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, ஆமா வந்து சொல்லாத. நான் பிச்சை தான் எடுக்கணும் போல, உன் வாயின் வார்த்தையின்படி ஆகிடும். நான் நல்லா இருப்பேன்னு சொல்லு. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் நல்ல வேலைக்கு போவேன்னு சொல்லு. நான் நல்ல ஒரு வீட்டை நான் கட்டுவேன், என் கையால வீட்டை கட்டுவேன்னு சொல்லு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதுக்காக கர்த்தர் வீட்டை கட்டுவார் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உனக்காக கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ என்னன்னா, இப்போ அநேக நேரத்தில் நம்முடைய கண்கள் என்னவா இருக்குது? உடனே தேவன் அந்த அந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்து பார்த்தா எங்க நிக்குது? அல்லேலூயா. எங்க நிக்குது? பக்கத்திலேயே இருக்குது. அக்னிமயமான ரதங்கள் சுத்திக்கின்னு வருது. அப்படியே குதிரை அப்படியே ஃபயரா சுத்திக்கின்னு வருது. நீங்களும் சொல்ற ஃபயர் இல்லை, இது பரலோகத்தின் ஃபயர். அல்லேலூயா. பரலோகத்தின் ஃபயரை பார்த்த உடனே வேலைக்கார கப்பு சிப்புன்னு ஆயிட்டானா. நீங்களும் நானும் அமைதியா இருக்க வேண்டியது அவசியம். அவசியம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். வாசிக்கலாமா? அப்பொழுது அவள், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். என்னங்க நடந்தது? துறவுன்னா கிணறுன்னு அர்த்தம். என்ன புதுசா அங்க யார் நோண்டி வச்சா? ஏன் அநேக நேரத்தில் உன் பயம்தான் உனக்கு அற்புதத்தை தடுக்குது. அநேக நேரத்தில் உன்னுடைய திகில் உன் கண்ணை குருடாக்கி வச்சிருது. உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் போராட்டத்தை பார்க்காத. உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்பா ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதே போய் திரும்பி ஜெயிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டாருங்க. அப்போ தேவன் உனக்காக வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும். ஆண்டவரே எனக்காக வச்சிருக்கிறத ஆண்டவரே என் கண்ணு பார்க்கணும். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்ணு பார்க்கணும், என் கண்ணு பார்க்கணும். சின்ன சின்ன வயசு. சாமுவேலுக்கு 1 வயசு, எத்சேலுக்கு 3.5 வயசு. டிபி நோய் வந்துடுச்சு. வியாதியில செத்துடலாம், வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம், டெய்லி சாவுறோம்.
அனல் அடிக்குது, பக்கத்துல மனைவி கிட்ட உட்காந்து பேச முடியல, அனல் அடிக்குது, என் உடம்புல இருந்து உஷ்ணம் பரவுது. என் மனைவி தொட்டுட்டு இப்படிதாங்க தொட முடியும், உடம்பு அவ்வளவு காய்ச்சல். ஐயோ ஏன் நித்தம் நம்ம சாகணும், ஒரே நாள் செத்துடலான்னு தான் போனேன். பிள்ளைங்களை பார்த்து பார்த்து அழுவேன், சாமியில் தூக்கி வச்சு நான் அழுவேன். இவன் எப்படி வளருவான் பார்க்க முடியாது என்னால், இவன் எப்படி பேசுவான் பார்க்க முடியாது, அவன் வார்த்தை அப்பான்னு சொல்லுவானே அதை என்னால் கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அந்த பொண்ணை இளம் வயசுல விதவையாக்கிட்டு போகிறேன்னு 2 பிள்ளைங்களை பெற்று எடுத்துட்டேன். ஏன் ஆண்டவரே ஏன்? என் ஆத்துமா சொல்லுது இதே போல தானே நிறைய பேர் செத்துட்டாங்க, இதே மாத்திரையை போட்டவங்க தான் செத்துட்டாங்க, என் கூடவே லைனில் நின்று மாத்திரை வாங்கினவங்களாம் செத்துட்டாங்க, என் கூடவே வந்து பேசுகிறவங்களாம் செத்துட்டாங்க, நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் பாருங்க இன்னைக்கு 20 வருஷத்தை தாண்டி வந்து இன்னைக்கு உயிரோடு என்ன வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார், கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேருக்கு என்ன ஆச்சுன்றது பெருசு இல்லை, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை எப்படி நடத்த போறார் என்றதுதான் இன்னைக்கு மெயினான வார்த்தையாவே இருக்குது. அவ வார்த்தையை கனப்படுத்துங்க, வார்த்தையை கனப்படுத்துங்க. அப்ப அவ இருக்கிறது எங்க இருக்கிறா? பேசபாவல இருக்கிறா. அவள் இருக்கிற பேசபா என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை, அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன் பாருங்க. உடன்படிக்கையின் துறவுன்னு அர்த்தமா, உடன்படிக்கையின் அர்த்தமா. பெயர் சபானா என்ன அர்த்தமா? ஆமா, அப்போ உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு இடம். நீ எங்க இருக்கிற? உடன்படிக்கைனா என்ன? அதுக்குரிய மெயினான அதனுடைய விளக்க வார்த்தை என்னன்னா வாக்கு தத்தம். நீ எங்க இருக்கிற? உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்த உன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற உனக்கு எப்படி தீமை நடக்கும்? புரியுதா உங்களுக்கு? உடன்படிக்கை செய்யப்பட்ட அவ இருக்கிற இடமே எது? பெயர் சபைனா என்ன? இது அது வனாந்தரம். அந்த வனாந்தரத்துக்கு பேர் என்ன? அது உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடம். உடன்படிக்கை என்றால் என்ன அர்த்தம்? அது வாக்கு தத்தத்தின் பூமின்னு அர்த்தம். அப்ப நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாம ஒரு இஸ்மவேலுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு எண்ணெய் கிணறு கொடுத்து ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாருனாக்கா, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் சகோதரர்களுக்கு எப்போதும் பிரச்சனை கொடுப்பான்னு தான் அவனை குறித்து சொன்னாரு. நம்மளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு? யோவான் 1:12 அவர் மேலே அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தேவனுடைய பிள்ளை. நீ யார் தெரியுமா? நீ ஆபிரகாமின் பிள்ளை என்றதை விட மாற தட்டி சொல்லு, நான் ஆண்டவருடைய பிள்ளை. சிலுவையில் என்னை என் தேவன் பெற்றெடுத்திருக்கிறார். நான் யாரோட பிள்ளை? நான் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்றதை விட என் ஆண்டவருடைய பிள்ளை, என் ஆண்டவருடைய பிள்ளை. சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற தெய்வத்தை நீங்கள நான் ஆராதிக்கல. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுவதாக. உங்களை தொட்டுட்டான ஒருத்தன் கர்த்தர் சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற தெய்வம் அவர் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நல்லா கவனிக்கணும். அவ துறவை கண்டால், துறவு என்றால் கிணறு. ஒரு கிணறு சும்மா சாதாரணமாக ஒரு நாளில் தோண்டிட முடியுமாங்க? ஒரு வனாந்தரத்தில் ஒரு துறவை தோன்றுனா அது எத்தனை ஒரு வேதனையான ஒரு காரியம். ஒரு துறவை உங்களுக்காகவே கர்த்தர் வனாந்தரத்தில் தோண்ட முடியும் என்றால், ஒரு அடிமை பெண் ஆகாருக்காக ஒரு கிணத்தை தோண்டி அதில் தண்ணீரை அவளுக்கு கொடுக்க முடியும் என்றால், அவர் நாமத்தின் மேலே விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் செய்வது எத்தனை நிச்சயம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கடந்த நாள் சொன்னதான், சிங்க கெபியா இருந்தாலும் நீ பயப்படாத, வாய் கட்டப்பட்ட சிங்க கெபி தான் உனக்கு. அல்லேலூயா. அக்கினி சூளையா இருந்தாலும் பயப்படாத, சேதப்படுத்தாத அக்கினி தான் உனக்கு. அல்லேலூயா. எத்தனை பெரிய தூக்கு மரமா இருந்தாலும் பயப்படாத, அந்த தூக்கு மரம் உனக்கு இல்லை, உன் சத்துருவுக்கு. அவன் பேரே சத்துருவாகி ஆமான். அவனுக்கு தான். நீ எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம்? ஏன்னா நீ யாரு? தேவருடைய சந்ததி. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லாத. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளையோடைய சமாதானம் பெருசே. சொல்லுங்க, என் பிள்ளை 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 பிள்ளைன்னு அழுகிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போய்
இனி நான் அழமாட்டேன், என் பிள்ளைக்காக இனி சிரிப்பேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்காக நீ மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொல்லுங்க. என் பிள்ளையோட எதிர்காலம் என்னை ஆனந்த மகிழ்ச்சினால நிரப்பும். ஆகவே தேவனுடைய சனமே வாசிக்கலாமா? எபிரேயர் 4:12 வாசிக்கலாம். முடிக்கிறேன். நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கர்த்தருக்கு சித்தமல்லால் முடிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிக்கலாமா? வார்த்தையானது நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. ஆத்துமா சொல்றது மேல உன் ஆவியை சார விட்டுறாத. உன் ஆவி எப்போதும் வசனத்தை தான் பேசணும். உன் ஆவி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பேச 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 எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விலகிடுங்க. விசுவாசமா சொல்றேன், நான் ஆவியின் பலத்தோடு சொல்றேன். ஆவியின் பலத்தோடு சொல்றேன். தேவ பிள்ளை, என் ஆவியானவர் என்னை பலப்படுத்தி நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள போக 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 இன்னைக்கு எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறீங்க. எதுக்கு டைம் கொடுக்கல? இன்னைக்கு நீங்க வாங்கின செல்போன்ல எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. வேதத்துக்கு டைம் இருக்குதா? வேதத்துக்கு டைம் இருக்குதா? உங்களை பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும், ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு அந்த வசனத்தை கொண்டு நீங்க என்ன செஞ்சிருங்க? பிரிச்சிருங்க. அருமையான வார்த்தை பாருங்க. கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவகுத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆவியோட டெபாசிட் பிளேஸ் தான் இருதயம். ஆகவே அது என்ன செய்தான்? வகை அறுக்கிறது, பிரிக்குது. இது என் தேவன் எனக்கு இப்படி சொன்னார், இப்படி நடக்கும். என் கர்த்தர் இப்படி. அதனால தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், அவ்விசுவாசிகளோடு என்ன செய்யாதீங்க. அது ஞானஸ்தானம் எடுத்ததா கூட இருக்கட்டும், அது அந்நிய பாஷை பேசுறதா கூட இருக்கட்டும், ஆனால் அது அவ்விசுவாசமான வார்த்தை வருதா, அது கூட சேராத. தயவு செய்து ஆவியின் பலன் நமக்குள்ள வேணும். சௌரி சொன்னாங்க கடந்த நாட்களில், ஐயா நீ ஏன் அப்படி சொன்ன? இது ஆவியானவர் உணர்த்துற காரியம். உனக்கு ஒரு நாள் உட்கார்ந்துருக்கிற நீ இந்த காரியத்தை ஏன் அனுமதிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற? நான் சொன்னேன்ல, இந்த வாடகை விஷயத்தை குறித்து சொன்னேன்ல, ஆண்டவர் என்னோட பேசுறாரு. உனக்கு எவ்வளவு நான் தரேன், இதை ஏன் இந்த காசு நீ இன்னும் என்ன செய்யாத இருக்கிற? கட்டாது. எனக்கு பயமாயிடுச்சு, திகிலாயிடுச்சுங்க. ஆனால் பாருங்க, நான் உடனே ஆவியில் அதை உணர்ந்ததுமே உடனே அங்கேருந்து ஃபோன் வந்தது. இது ஆவியின் சிந்தை, இது ஆவியின் சிந்தை. வாசிக்கலாமா? நம்ம முடிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே அவ இருந்தது ஒரு வனாந்தரமான இடம். அந்த வனாந்தரம் உடன்படிக்கையின் வனாந்தரம். பெயர்ஷெபா என்றால் பிகர் லெகாய் ரோயி என்ற வார்த்தை. ஆகவே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவளுடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வச்சாரு. ஏன் ஆகாரு? என்ன சம்பவிச்சது? இப்போ என்ன ஆயிடுச்சு உனக்கு? எத்தனை லட்சம் கடன்? 10 லட்சமா? அவ்வளவுதானே கர்த்தர் அடைக்க போறாரு. என்ன நீ பெருசா 10 லட்சம் 10 லட்சத்தை விட என் கர்த்தர் பெரியவர். அவருக்கு இது லேசான காரியம். வானம் அவருடையது, பூமி அவருடையது. அவர் கேட்டா நீ கேட்டு பாரு, நிச்சயமா கர்த்தர் தருவார். வாசிக்கலாமா? உபாகமம் 11:19 வாசி. 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் சொன்ன. முதல்ல ஆவினாக்கா என்னது? இருதயம். இருதயம்னா இப்ப என்னது? ஆவி. இப்ப எப்படி வாசிக்க போற? நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் ஆவியிலும் உங்கள் என்ன செய்யணும்? உங்கள் ஆத்துமாவிலும். ஆத்துமா எதை தான் பார்க்குது? வேடிக்கை பார்த்து அதை இதை ஊர்ல உலகத்துல இருக்கிறதெல்லாம் பொறுக்கி கேதர் பண்ணி உள்ள வச்சிரும். உன்னை பயமுறுத்துது. இப்ப அந்த ஆத்துமாக்கு நீ எதை சொல்லி கொடுக்க போற? வசனத்தை சொல்லி கொடுக்க போற. என் ஆத்துமாவே ஏன் கலங்குற? என் ஆத்துமாவே ஏன் தேங்குகிற? என் ரட்சகர் இருக்கிறாரு, என் ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் வருவார், வந்து அற்புதம் செய்வார். நீ உட்கார்ந்து பாரு.
அப்படின்னு சொல்லி கொடு. இப்போ வாசிக்கலாம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. கவனிக்கணும், பிள்ளைகளை நம்ம எப்பவுமே டிமோட்டிவ் பண்றோம். பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வீட்டுல உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் பார்க்குக்கு போனாலும் பீச்சுக்கு போனாலும் எங்க போனாலும் படுத்து கொள்ளுகிற போதும் படுத்து தூங்கும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. குறித்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து நீ பேசணும்? தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசு. அவிசுவாசத்தை பேசாத, அவிசுவாசத்தை பேசாத. பிராக்டிக்கலா பேசு. கர்த்தர் அற்புதம் செய்வார்னு பேசு. ஆண்டவர் எனக்காக யாவையை செய்து முடிப்பார்னு பேசு. இனி நான் கடன் வாங்க மாட்டேன், நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன்னு பேசு. எப்படி முடியும் நீ யோசிக்காத, அது அவருடைய வேலை. அல்லேலூயா. அப்ப எந்த நேரமும் கண்ணாடி பார்க்கும் போது கண்ணை பாரு. நீ மற்ற நேரத்தில் என்ன செய்ய? கையை பாரு, வசனத்தை பாரு. கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 3:4 வாசிக்கலாம் குயிக்கா. 1 பேதுரு 3:4 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆத்துமா சொல்ல ட்ரெண்டிங் இப்ப இதுதானேன்னு சொல்லும். ஆவி சொல்லணும், ஐயோ என் அலங்காரமே என்னுடைய சுபாவம். ட்ரெண்டிங் சொல்லும், என்ன இப்படி பிச்சைக்காரி மாதிரி வந்திருக்கிற. ஆவி சொல்லணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. தேவனுடைய நாளில வெக்கப்பட்டு போயிட போற, ஜாக்கிரதை. ஆவி சொல்லணும். அப்ப தேவ ஜனமே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமோ அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இருதயத்துல தான் எங்க என்ன இருக்குது? ஆவியோட ஸ்பிரிட் அங்கதான் இருக்குது. உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. மற்றவங்க 12,000 லைக் போடுறது பெருசு இல்லை, 12,000 பேர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது பெருசு இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவளாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதானே முக்கியம், அதுதானே முக்கியம். உபாகமம் 4:10 வாசிங்க. என்னடா கடைசி வசனம்னு சொல்லியே 4 வசனம் சொல்லிட்டாரு. டைம் இல்லை, வேற என்ன? நான் தேவகிருபகிட்ட 8 o'clock கொடுக்கணும்னு சொன்னேன். நான் அதிகபட்சம் 8:10, ஆனால் 8:25 கொடுத்தாங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை கவனிக்கணும். இந்த வசனங்களை உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து. உன் இருதயத்தை விட்டுனா அவன் ஆவியை விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்காதபடி எச்சரிக்கை நீ தான் இருக்கணும். உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். என்ன செஞ்சு கிடக்குது? அங்க இங்க அலைஞ்சு கிடக்குது. இதுதான் அலைஞ்சிங்க எடுக்குது. அவன் இப்படி செத்தான், அப்படி செத்தான், ரோட்டில் செத்தான், நாண்டுன்னு செத்தான், வாயை போலன்னு செத்தான். இதெல்லாம் பேசக்கூடாது. இதை தான் பேசணும், வசனம் தான் பேசணும். வசனம் பேசலைன்னா வாயை மூடிக்கணும். என்ன இருக்கணும்? கம்முன்னு போயிடு. அதை விட்டுட்டு வீண் வார்த்தைகளை பேசவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் கண்கள் கண்ட காரியங்கள் நீ மறவாதபடி உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் வகையில் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆயாமார்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை, உன் பேர பிள்ளைங்களுடைய நியாய தீர்ப்பு உங்க கையில தான் இருக்குது. ஜாக்கிரதை. இந்த வயசுல போடாது, எப்போ போடுறது ஐயா? இப்போதானே போட்டு அழகு பார்க்குறது. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ தான் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். சொல்லி கொடு. கெடுத்துறாத. நீ இந்த பிஞ்சு மனசில் எதை சேர்த்துறாத, நெஞ்சு சேர்த்துறாத. கர்த்தர் உன் நெஞ்சை ஓடிப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 6:8. கலாத்தியர் 6:8.
ஏன்னா வெறும் ஞாயிற்றுக்கிழமை தானே வரீங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை வரதில்லை, சனிக்கிழமை வரதில்லை. அதனால் இது என்னுடைய நாள், என் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளை. முக்கியமான ஒரு வசனம் நான் முடிக்கிறேன். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து தேவ பிள்ளைகளை, புரியுதா? புரியுதா? இது ஏன் இது சொல்லப்படுதுன்னா, உங்களை நீங்களே டியூன் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஊழியக்கார் வந்து ஜெபம் பண்ணணும், ஊழியக்கார் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் இல்லை. முதல்ல உன் ஆத்துமாவை என்ன செய்? வசனத்தால் நிரப்பு. யாருமே வரணும்னு அவசியம் இல்லை. நீ ஆண்டவர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நீ கை கொண்டாலுமே போதும். உன் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடு. உலகம் எப்படி கெட்டு போகுதுன்னு சொல்றது தப்பு இல்லை, ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த வசனத்தை சொல்லாத சொல்ற பாரு, அதுதான் தப்பு. அவங்க உன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. உலக காரியங்களை சொல்லி கொடுக்குறோம், உலக நியூஸை சொல்லி கொடுக்குறோம், இதெல்லாம் மேட்ரு கிடையாது. என் ஆண்டவருடைய அடியாத இந்த வசனத்தை சொல்லி கொடுங்க. இந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. இந்த வார்த்தை நீங்களும் நானும் இல்லைன்னா கூட அந்த பிள்ளைங்களை அந்த வசனம் வழி நடத்தும். அதனால தான் சொல்றேன், அன்பான வேண்டுகோள், ரட்சிப்பின் கூடார சபையை இதை பார்க்கிற, ஆன்லைன்ல பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை என் சபைக்கு நான் பேசுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தைக்கு பேசுகிறேன். ஆகவே இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசி கொண்டு, நீ இதை எப்போ பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனை இன்னைக்கு பலப்படுத்துங்க. அவனை எப்படி பலப்படுத்த முடியும்? ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு இதெல்லாம் போட்டால் இல்லை, வேத வசனங்க. நீங்கள் ஆண்டவரை அறிந்தவங்களோ அறியலையோ, நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவங்களோ எனக்கு தெரியாது, இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். நேற்று தினத்தில் கேரளாவில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து ஒரு சகோதரர் பேசினார். அவருடைய மனைவி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருந்தாங்க. என்னுடைய சாட்சியை கேட்டு அந்த இடத்துல அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அவருக்கு அற்புதம் நடந்துடுச்சு. ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார். என் ஊழியக்காரனுக்கு என்ன செய், அது அறிவி. அவர் உடனே சொன்னார், நாங்கள் ஆலப்புழாவில் இருக்கிறோம், நாங்கள் வருவோம், வந்து உங்கள் சபையில் என் மனைவியை சாட்சியாக கர்த்தர் நிறுத்திருக்கு, உங்கள் ஜெபம் அது அற்புதமாக நடத்தினது என்று. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்களை, சபை மக்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் நிச்சயமா ஐசியூ வார்டில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலையிலிருந்து ஒரு கேரளாவிலேருந்து ஒரு தாசன் ஃபோன் பண்ண முடியும்னா, அதுக்காக ஒரு ஊழியக்காரன் உண்மையாக சென்னையில் இருந்து பாருங்கள், அவர் கேரளாவில் இருக்கிற, நான் சென்னையில் இருக்கிறேன், என் தேவன் எங்களோடு கூட இருந்தார். ஏன் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் உங்களை தவிக்க விட மாட்டார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் இருக்கிறது வனாந்தரமாக இருந்தாலும் அது உடன்படிக்கையின் நிலம், அது உடன்படிக்கையின் நிலம். நீங்கள் உங்களுக்கு துறவில் தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் அவர் கண்களை திறந்தார். இன்னைக்கு உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். உங்கள் பக்கத்திலேயே உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.